இருக்கு. ஜெயம்மா நீங்களா? என்னம்மா நான் தான். என்னது இது இப்படியெல்லாம் பண்ற? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்து பத்திரகாளி மாதிரி எல்லாம் வர? பின்ன வீடா இது? கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருக்க விடுறீங்களா? எது கேட்டாலும் லொட்டு லொட்டுன்னு. உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. ஏய், யார் இந்த அலங்காரம் பண்ணது? ஏஜே நீயா? ஏஜே ஆமா. வெக்கம். ஜெயமா ஜெயமா நான் எப்படி இருக்கேன் ஜெயமா? நல்லதா இருக்க. சரி மா, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து என்ன விஷயம்னு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அது வந்து ஒரு சிம்பிள் மேட்டர் தான். அப்படியா? அப்ப காலையில பேசிக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. ஏய், இருமா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ ஜெயமா, என் மாமியாரே எங்க ஃபீலிங்க புரிஞ்சுக்காம கடுப்பேத்துறீங்களே. நீங்களும் புள்ள பெத்தவங்க தானே, உங்களுக்கு புரியாது? என்ன இவ? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற மாமியார? வேற எப்படி பேசணும்? ஐயோ ஹிட்லர் பேட்டாலே ஜெயமா மண்டையில போட்டுக்கலாம். இதுக்கு மேல என்னால பேச முடியாது. நீங்களே பேசிட்டு வாங்க. ஏய், நான் பேச வந்ததே உன்கிட்ட தான். என்கிட்டயா? என்கிட்ட என்ன? வாடி வா, தனியா பேசணும். ஐயோ அப்படி என்ன ஜெயமா பேசணும்? சிவ பூஜையில கரடி புந்தது மட்டும் இல்லாம சிங்கம், புலி, யானை, யாரு வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீ வா. அம்மா சும்மா இரேண்டா, நீ வா. நான் அனுப்ப மாட்டேன். வந்துடுறேன். சீக்கிரம் அனுப்புமா. ஐயோ ஜெயமா விடுங்க. இதுக்கு மேல போனா தெருவே வந்துரும். என்ன விஷயம்னு சொல்லுங்க ஜெயமா. வந்து விஷயம் தாண்டி விஷயமே. ஐயோ என்ன ஜெயமா, ஏன் இப்படி குழப்புறீங்க? சப்டைட்டில் இல்லாத கொரியன் படம் ஏதாவது பாத்தீங்களா? என்னடி சொல்ற? கொரியன் விரியன்னு ஒண்ணுமே புரியல. கடுப்பா இருக்கா? எனக்கும் அப்படித்தானே இருக்கும். சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஒருத்தரா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா கோவம் வருமா வராதா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ உங்க ரூம் அலங்காரம் பண்ணிருக்கீங்க, பூவெல்லாம் போட்டிருக்கீங்கல்ல. நீங்க 2 பேரும் புதுமண தம்பதி மாதிரி இருக்கீங்க. எல்லாம் ஓகே தான். அது இல்ல, அது நடந்துருச்சா? நடந்துருச்சானா? அதாண்டி அந்த பால் பழம் அது. ஓ அதுவா? அதேதான். அது நடந்து முடிஞ்சிருச்சே. ஜெயமா ஜெயமா ஜெயமா, என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? இல்ல, முதல் இரவெல்லாம் முடிஞ்சிருச்சா? அதுக்கு ஏன் ஷாக் ஆகுறீங்க? நீங்க என்ன டிவி சீரியல் வில்லியா? ஏய், யார கேட்டுடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண? யார கேட்கணும்? நீங்க இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷியா இருந்துகிட்டு இந்த ஏற்பாடை எப்பவோ பண்ணிருக்கணும், செய்யல. அதான் நாங்களே ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம். ஓ, என்ன ஏற்பாடு பண்ணீங்க? ஒரு நல்ல நாள் பாத்தீங்களா? ஒரு ஜோசியரை கேட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து தானமா வம்சம் விருத்தி ஆகணும். பால் பழம் சாப்பிட்டா மட்டும் வம்ச விருத்தி ஆயிடுமா? என்ன சயின்ஸ் இது ஜெயமா? என்ன சொன்ன? பால் பழம் சாப்பிட்டா மட்டும்? ஓ, அப்போ பால் பழம் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கீங்க, வேற ஒன்னும் நடக்கல? அதான் நடக்கிறதுக்குள்ள கதவை பிடிச்சு தட்டி விட்டீங்களே, ஒன்னும் நடக்கல.
அப்பாடா, கடவுளை காப்பாத்திட்டேன். நான் கொஞ்ச நேரம் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சந்தோஷமா இருக்குங்கிறீங்க? சந்தோஷமா இருக்காதா பின்ன? முதல் இரவுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது போற போக்குல நடக்கிற விஷயமும் இல்ல. அது முறைப்படி நடக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு காலம் நேரம்லாம் பார்க்கணும்ல. நீங்க சொல்றது பார்த்தா இப்போ ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விட மாட்டீங்க போல இருக்கே. அது வரைக்கும் என்னால பொறுத்துக்க முடியாது. நான் போறேன். ஏய் ஏய், ஏய், ஏய். நில்லு ஹாசினி, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன். ஆ, ஆஹா, நான் கேட்க மாட்டேன். நீங்க சதி பண்றீங்க. ஏய், இருடி. இத பாரு, ஏஜேவுக்கு பொண்டாட்டியா நீ வரக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கும் போது நான் தாண்டி நீ அவனுக்கு பொண்டாட்டி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் இப்ப நடக்க கூடாதுன்னு சொல்றேன். இன்னும் சொல்ல போனா இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்றேன். ஓ, நாளைக்கே ஒரு ஜோசியரை கூப்பிட்டு நல்ல நேரம் பார்த்து அவர் ஓகேன்னு சொன்னா ஏன் நாளைக்கே கூட நடத்திடலாமே. ஐயோ கடவுளே, அடம் புடிச்ச ஹிட்லரே இப்பதான் அடங்கி வந்திருக்காரு. அதுக்குள்ள இன்னொரு தடங்களா? சாமி வரம் கொடுத்தாலும் இந்த பூசாரி உள்ள விட மாட்டேங்குது. சரி சரி, நீங்க போய் நல்ல நேரம் பாருங்க, நான் போறேன். ஏய், 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 ஏய். எங்கம்மா போற? அதான் ஃபர்ஸ்ட் நைட் அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்களே, நான் போய் தூங்க போறேன். அங்க வேண்டாம், நீ ஏன் ரூம்ல போய் தூங்கு. ஏன் அங்க படுத்தா தூக்கம் வராதா? வரும், ஆனா வராது. இத பாரு, பாலை கண்ணுல பார்த்த பூனை கூட குடிக்காம போயிடும். ஆனா பாலை மோந்து பார்த்த பூனை குடிக்காம போகவே போகாது. ஆ, இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா பாதி கிணற தாண்டின நீங்க மீதி கிணறையும் தாண்டிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களை நம்ப முடியாது. சரி, நான் இங்கே போறேன். இந்த பக்கம் எங்கடி போற? ஐயோ, என்ன ஆச்சு ஜெயம்மா? இங்கேயும் போக விட மாட்டீங்க, அங்கேயும் போக வேணாங்கிறீங்க. நான் இப்ப என்னதான் பண்ணட்டும்? பேசாம சாமியார போயிடுவா? கரெக்ட். இப்போ நீ சாமியாரா ஒரு வேலை பார்க்கணும். சாமியாராவா? என்ன வேலை? இப்போ உள்ள போய் ஏஜே கிட்ட, மகனே மன்மதராசா, இந்த சாந்தி முகூர்த்தம் சில காரணங்களுக்காக தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட உள்ளது. பின்னர் நேரம் காலம் பார்த்து அறிவிக்கப்படும். அதுவரை பொறுக்க வேண்டும். இப்படிக்கு உன் அம்மா ஜெயம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அத நீங்களே பண்ணலாமே. போலாம். எப்படி அம்மா போய் புள்ள கிட்ட பேசுறது? அப்போ எனக்கு வெக்கம் இருக்காதா? என் தங்கம்ல, என் செல்லம்ல, போடி, நான் சொல்றேன்ல. ஐயோ, ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு நானே போய் சொல்லணுமா? இதை விட கொடுமை வேற எதுவும் இல்ல. ஹாசினி, நீ இப்போ சாமியார், முற்றும் துறந்த முனிவர். ஆசா பாசம்லாம் இருக்க கூடாது. அங்க போய் புத்தி கித்தி மாறிடக்கூடாது. புரியுதா? ஐயோ ஜெயம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்ல, மூஞ்சி இப்படி சீரியஸா சாமியாரா வச்சுட்டு போ. நான் பாத்துக்கிறேன் ஜெயம்மா. ஹாசினி, சாமியார் சாமியார். ஸ்டாப் இட். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சரி 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 சரி, போ போ போ. ஆஹா, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே இல்ல. நாம பிளான் பண்றதுக்கு முன்னாடி இயற்கையை சதி செஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்திடுச்சு. வாங்க வாங்க, இந்த விஷயத்தை அர்ச்சனா அக்கா கிட்ட சொல்லலாம். சொல்லலாம். அக்கா பாத்தீங்களா,
ஃபர்ஸ்ட் நைட்டு தானே நின்னுடுச்சு. நிறுத்தினதே நான் தான். என்னக்கா சொல்றீங்க? முதல் இரவு வேண்டான்னு நாம சொன்னா கேப்பாங்களா? ஆனா ஜோசியர் சொன்னா கேப்பாங்கல்ல. அதான் ஜெயமா கிட்ட போய் நேரங்காலம் சரியில்லை அப்படி இப்படி இப்படின்னு அக்கறையா பேசுற மாதிரி பயமுறுத்தி வச்சிருக்கேன். கெட்ட நேரத்துல 2 பேரும் சேர்ந்தா ஏதாவது கெட்டது நடந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு வெடிய கொளுத்தி போட்டேன். ஜெயம்மா கரெக்டா இங்க வந்து பிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டையும் நிறுத்திட்டாங்க. எப்படி நம்ம பிளான்? பத்த வச்சுட்டியே பரட்ட. சூப்பர்க்கா, செம்ம பிளான். ஆனா இதை ஏங்க எங்க கிட்ட சொல்லல? நீ சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் செயல்தான். அதான் ஸ்ட்ரெயிட்டா இறங்கிட்டேன். இனிமே வெயிட் பண்ண கூடாது, அடிச்சு ஆட வேண்டியதுதான். ஹாசினி, எங்களை மீறி நீ இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்துருவியா? அது நடக்கவே நடக்காது. இது எல்லாமே வெறும் ஆரம்பம்தான். இனிமேதான் எங்க ஆட்டத்தை நீ பார்க்க போற. எதுக்கு ஏஜே நம்மள இங்க வர சொல்லிருப்பாருக்கா? என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நீ என்ன தோப்பு கரணம் போட்டாலும் ஹாசினியும் ஏஜேவும் ஒண்ணு சேர முடியாது. அப்படின்னா நேத்து வச்ச ஆப்பிளே 2 பேரும் டென்ஷன் ஆயிருப்பாங்கல்ல? அது மட்டும் இல்ல, இனிமே சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு நேரம் குறிக்கிற வரைக்கும் ஜெயம்மா அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்க. தனியா கொஞ்ச நேரம் கூட ரூம்ல இருக்க விட மாட்டாங்க. அதுவே பெரிய பிரச்சனையாக போகுது. ஏற்கனவே அந்த ஹாசினி சண்டை கோழி. ஏஜே கிட்ட இருந்து பிரிச்ச கோவத்துல சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பா. அத அப்படியே ஊதி ஊதி பெருசாக்கி நாம குளிர் காய வேண்டியதுதான். ஆமாக்கா, இந்த டெம்பரவரி பிரிவை பெர்மனண்டா மாத்திரணும். அர்ச்சனாக்கா, நாங்க இத்தனை நாள் எவ்வளவோ போராடணும், ஆனா எதுவுமே பண்ண முடியல. ஆனா நீங்க வந்த ஒரே நாள்ல ஒரு கலவரத்தையே உருவாக்கிட்டீங்களே, அது எப்படிக்கா உங்களால மட்டும் முடியுது? விஷயம் சிம்பிள். நீங்க ஹாசினி கொடுக்கற பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சீங்க. ஆனா நான் பிரச்சனைய அந்த ஹாசினி தானு ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டேன். அதான் அந்த ஹாசினிங்கிற விஷ மரத்தோட ஆணி வேருக்கு குறி வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அவளை வேரோட சாய்ப்பேன். தமக்கா, உங்க அறிவுக்கு நீங்க மட்டும் அரசியல்ல இருந்தீங்கன்னா சிஎம் பிஎம்னு ஒரு ரவுண்டே வந்திருப்பீங்க. எப்படியோ இப்பதான் இந்த ஆட்டத்துல சூடு பிடிச்சிருக்கு. இனி எல்லா வெற்றியும் நமக்கு தான். ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. உட்காருங்க உட்காருங்க. நிறைய பேச வேண்டியிருக்கு, கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு நிமிஷம் ஏஜே, இது ஃபேமிலி விஷயம் தானே? ஆமா, ஃபேமிலி விஷயம் தான். ஏன் கேக்குறீங்க? இந்த ஃபேமிலில ஹாசினி ஒரு மெம்பரா? ஏன் மேடம் வர மாட்டாங்களா? ஹாசினி மட்டும் என்ன ஸ்பெஷல்? அவளும் இந்த வீட்டோட மெம்பர் தானே. ஏன் மேடம் இன்னும் வரல? என்ன மூத்த மருமகளே, ஏன் கையை தட்டினு கேட்க மாட்டீங்களா? இத்தனை நாளா என்ன ஃபேமிலி மெம்பராவே ஏத்துக்காத நீங்க இப்போ உங்க வாயாலேயே ஃபேமிலி மெம்பர்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்காக தானே கை தட்டினேன். ஆனா அர்ச்சனா ஹாசினி பத்தி பேசினது நல்லதா போச்சு. ஏன்னா நான் இப்போ பேச போறதும் ஹாசினி பத்தி தான். இத்தனை நாளா நானும் ஹாசினியும் எலியும் பூனையுமா இருந்தோம். எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு ஒரு பொருத்தம் இல்லாத ஜோடிக்கு கரெக்டான உதாரணமா இருந்தோம். மொத்தத்திலே இந்த வீட்டுல சுத்தமா நிம்மதியே இல்லை. ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு.
இப்போ நானும் ஹாசினியும் ஒரு பிரியமுள்ள கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். நமக்குள்ள முன்னாடி இருந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் இல்ல. சந்தோஷமா இருக்கு. எங்க கல்யாணத்துல அவ திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டான்னு நான் குற்றச்சாட்டு சுமத்தினேன். அவ என்ன, நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினான் இல்ல. ஆனா அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு அதை கடந்து வந்துட்டோம். எப்படி ஒரு பெரிய இரைச்சலுக்கு அப்புறம் அமைதி வரும்போது ரொம்ப சுகமா இருக்குமோ, எங்க வாழ்க்கையில அந்த இரைச்சல், அந்த புயல் எல்லாம் ஓஞ்சு இப்போ அமைதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இத்தனை நாள் நான் ஹாசினிய ஒரு பொண்டாட்டியா ஏத்துக்கவே இல்லை. ஒரு இரிட்டேஷன், ஒரு பாரமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு பொண்டாட்டியா மட்டும் இல்ல, ஒரு தோழியா, ஒரு காதலியா என் மனசு அளவுல ஏத்துக்கிட்டேன். அதனால எனக்கு கொடுக்கப்படுற மரியாதையும் கௌரவமும் இனிமே ஹாசினிக்கு கொடுக்கப்படணும். இந்த வீட்டு மருமகளா, இந்த வீட்டு எஜமானியா, உங்களுக்கு ஒரு நல்ல மாமியாரா இருக்கிறதுக்கு ஹாசினிக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இந்த சந்தோஷமான தருணத்துல நான் இன்னொரு முடிவே எடுக்க போறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். இது இந்த வீட்டோட சாவி மட்டும் இல்ல, இந்த வீட்டோட பொறுப்பு. காலங்காலமா நான் காத்து வச்ச கௌரவம். அம்மா மாதிரி இத சாமர்த்தியமா நிர்வகிக்கிற சக்தி ஹாசினிக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால இந்த சாவி இனிமே ஹாசினி கையில இருக்க போகுது. நிறுத்துங்க ஏஜே. சாவிக்கு பொறுப்புண்டுன்னு சொல்லிட்டு பொறுப்பே இல்லாத ஹாசினி கிட்ட கொடுக்கறீங்க. ஏன் எனக்கு பொறுப்பு இல்லையா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி இந்த சாவியை நீ வாங்கினதே இல்லையா? அப்ப அந்த பொறுப்பை நீ காப்பாத்தினியா? அப்படி காப்பாத்தி இருந்தா இந்த சாவி உன்கிட்ட தானே இருந்திருக்கணும். ஏன் மறுபடியும் ஜெயமா கிட்ட போச்சு? போன தடவை இப்படி சொல்லி தானே இந்த சாவியை நீ வாங்கின. நீங்களும் அவ கையில கொடுத்தீங்க. இப்ப மறுபடியும் கொடுக்கறீங்க. எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும்னு தானே எங்களை கூப்பிட்டிருக்கீங்க. அப்படி இல்லனா அந்த சாவியை தனியா ரூம்ல வச்சு அவகிட்ட கொடுத்திருக்கலாமே. அதுக்கு நான் பதில் சொல்றேன் அர்ச்சனா. போன முறை இந்த சாவி அவ கையில கொடுக்கும்போது அதிருப்தியோட, கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம கொடுத்தேன். ஏன்னா அப்போ நான் அவளை என் பொண்டாட்டியாவே ஏத்துக்கல. ஆனா இப்போ நான் சாவி கொடுக்க போறது என் மனைவியோட கையில. இனிமே இந்த வீட்டோட கணக்கு வழக்கு பொறுப்பு எல்லாம் ஹாசினியோட கையில தான் இருக்கும். உங்களுக்கு செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா ஹாசினி கிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி ஹாசினி கிட்ட சொல்லாம ₹1 கூட நீங்க செலவு பண்ண கூடாது. அப்போ ₹10 கூட ஹாசினி கிட்ட தான் கேட்கணுமா? நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. நான் கூட ஹாசினி கிட்ட கை கட்டி தான் நிக்கணுமா? எத்தனை ஜீரோ முதல்ல வந்தாலும் கடைசியா வந்த ஒண்ணு சேர்த்தாதான் மத்த ஜீரோவுக்கு மதிப்பு. வெல் said. அர்ச்சனா, நம்ம வீட்டோட ரேஷன் கார்டுல ஹாசினியோட பேர் சேர்த்துரு. Congrats. Thank you. All the best. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
ம்.